ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் போஸ்ட்டில் போட்டிருந்தது தான். இன்றைக்கி 11th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்க இலக்கண குறிப்புகள் பார்க்க போகிறோம். இலக்கணம் வேறு, இலக்கண குறிப்புகள் வேறு. இலக்கணத்துக்கு தனியாக கொஸ்டின்ஸ் வரும். ஆனால் அதுவே இலக்கண குறிப்புகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் 1 மார்க்ஸ் வரும். இலக்கண குறிப்புகள் கேட்பாங்க, பகுப்பத உறுப்பு இலக்கணங்கள் கேட்பாங்க, புணர்ச்சி விதிகள் கேட்பாங்க. இது போலலாம் இலக்கணத்துலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. பொதுவாக இந்த இலக்கண குறிப்புகள் எங்கே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது போல் செய்யுள் பகுதியில் தான் வரும். அந்த செய்யுள் பகுதியில் எங்கெங்கெல்லாம் இலக்கண குறிப்புகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இது ஃபர்ஸ்ட் யூனிட். இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டில் முதல் பாடல், யுகத்தின் பாடல், இதோடைய லாங் வீடியோ நம்ம பிளேலிஸ்ட்டாக தனியாக போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்கள். இப்போ இந்த செய்யுள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செய்யுளில் செப்பரேட்டாக இலக்கண குறிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கல. ஆனால் இதுக்குள்ளே இருக்கிறத பார்க்கும்போது நமக்கு எதெல்லாம் இலக்கண குறிப்புகள் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். விழுதவர், உழுதவர், விதைத்தவர், வியர்த்தவர். ஓகேங்களா? அதாவது இதெல்லாம் தொழில் பெயர்களில், வினையால் அணையும் பெயர்களில் வரும். ஏன் உழுதவர்னா அந்த செயல் மூலமாக அவங்கள குறிக்கிறது வினையால் அணையும் பெயர். நிறைமணி, நிறைந்த மணி, நிறைகின்ற மணி, நிறையும் மணி அப்படின்னு சொல்லிட்டு வினை தொகையில் வரலாம். வழி வழி அப்படின்றது அடுக்கு தொடரில் வரலாம். வழி ப்ளஸ் வழி, அதாவது பிரித்தா நமக்கு பொருள் தரும். 2 முறைக்கு மேலே அடுக்கும், அது அடுக்கு தொடர். வேற என்ன இந்த இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே திருப்பி தீட்டி தீட்டின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதுவும் அடுக்கு தொடரில் வரும். கனைக்கடல், நெருப்பாறுன்றது உருவகத்தில் வரும். சரிங்களா? நெருப்பாறு, ஆறே நெருப்பு மாதிரி இருக்குது அப்படின்னு உவமையே உருவமாக வர்றது உருவகம், உருவகத்தில் வரும். வேறு எதுவும் இதில் செப்பரேட்டாக நமக்கு இலக்கண குறிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற மாதிரி இல்லை. அடுத்த லெசனுக்குள்ளே போகலாம். அதே மாதிரி நம்ம செய்யுள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நூல்வெளியெல்லாம் நல்லா படிச்சுக்கணும். அதுலேருந்து நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் யூனிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நன்னூல் பாயிரம். இந்த நன்னூல் பாயிரத்துக்குள்ளே இலக்கண குறிப்புகள் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது பாயிரம் அப்படின்னாலே இதுவே ஒரு இலக்கணம் தான். சரிங்களா? இப்படி எப்படியெல்லாம் இலக்கணம் இருக்கணும் அப்படின்றத சொல்ல வராங்க. இதுக்குன்னு தனியாக இலக்கண குறிப்புகள் கொடுத்துருக்காங்களா, இங்கே கொடுத்துருக்காங்க. மாநகர் அப்படின்றது உரிச்சொல் தொடர். இங்கே மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, ஏற்கனவே ஒரு விஷயம் சிறப்பாக இருந்து அதை இன்னும் சிறப்புப்படுத்துறதுக்காக இந்த மா அப்படின்ற சொல்ல பயன்படுத்துவாங்க. இந்த மா அப்படின்றது உரிச்சல் தொடருடைய உறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் காட்டல், கோடல், அதாவது அல் அப்புறமா தல் அப்படின்ற விகுதி பெற்று முடிஞ்சதுன்னா அது தொழில் பெயர். கேட்போர் அப்படின்னும் போது அந்த செயல் மூலமா அந்த பர்சனை குறிக்கிறது, அதனால அது வினையால் அணையும் பெயர். ஐந்தும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க, அதுக்கு அடுத்து எதுவும் வரல, அப்போ முற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தோம். இதுல அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பகுப்பத உறுப்பு இலக்கணங்கள் கொடுத்துருக்காங்க. பகுப்பத உறுப்பு இலக்கணங்கள் நான் நிறைய இடத்துல சொல்லி கொடுத்துருக்கேன். பகுப்பத உறுப்பு இலக்கணம் இப்போ வைத்தார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா அது எப்படி பிரிக்கலாம்? வை கூட்டல் இத்து பிளஸ் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். வை அப்படின்றது பகுதி, இத்துன்றது சந்தி, இத்துன்றது இறந்த கால இடைநிலை. மூன்றாவதா வர அந்த இத்துன்றது கால இடைநிலையே காட்டும். ஆர் அப்படின்னும் போது அது ப்ளூரல்ல குறிக்குது, அப்போ பலர்பால் வினைமுற்று வெகுதி. இந்த புணர்ச்சி விதிக்குன்னு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுவோம். இப்போ நம்ம ஜஸ்ட் இந்த இலக்கண குறிப்பும் பகுப்பத உறுப்பு இலக்கணம் மட்டும் பார்க்கலாம். இது 6ஆம் திணை. இந்த 6ஆம் திணையில் இலக்கண குறிப்புகள்லாம் எதுவும் இருக்காது, இது ஒரு ஸ்டோரி மாதிரி தான். இது இலக்கணம், இது ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் போய் நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இப்போ யூனிட் 2 அதுக்கு வரலாம். நம்ம இந்த யூனிட் 2 அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஃபர்ஸ்ட் இயற்கை வேளாண்மைன்றது ஒரு லெசன். இந்த லெசனுக்குள்ள கொஸ்டின் ஆன்சர்ஸ் தான் கேட்பாங்க, இலக்கண குறிப்புகள் கேட்க மாட்டாங்க. அடுத்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏதிலி குருவிகள். இந்த ஏதிலி குருவிகளும் பார்க்கும் போதே புரிகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சங்க இலக்கிய பாடல்களுக்கு தான் மோஸ்ட்லி இலக்கண குறிப்பு, சொல்லும் பொருளும், புணர்ச்சி விதி இதெல்லாம் செப்பரேட்டாக கொடுப்பாங்க. இது போல் இந்த வீடியோக்கெல்லாம் இந்த லெசனுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அடுத்த யூனிட்ல இருக்கிறது திருமறை முருகன் பல்லு. இந்த திருமறை முருகன் பல்லு இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது சங்ககால பாடல். இந்த சங்ககால பாடலுக்கு கண்டிப்பா இலக்கண குறிப்புகள் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க பாடலே அப்படிதான் ஏற்றிருப்பாங்க. சந்தநயம், இலக்கணம், இலக்கியம் எல்லாமே அடங்கின மாதிரி தான் அவங்க பாடல் இயற்றிருப்பாங்க. செங்கையல், வெண்சங்கு, செங்கையல் அதாவது பண்பு தொகை. ஏன் அப்படின்னா செம்மை பிளஸ் கயல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா? அப்போ செம்மைன்றது ஒரு நிறம்,
செம்மை அப்படின்றது ஒரு நிறம், அதாவது அதோடைய கேரக்டர் பண்பு குறிக்கிறது. வெண்சங்குன்றதும் அதே தான். வெண்சங்கு அப்படின்றத நம்ம பிரித்தோம் அப்படின்னா எப்படி பிரிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்மை ப்ளஸ் சங்கு அப்படி சொல்லிட்டு நம்ம பிரிப்போம். இங்கே வெண்மை அப்படின்றதும் நான் ஆல்ரெடி சொன்னது தான், அது கலர். அந்த சங்குன்றது ஒரு பொருள், அதோடைய கேரக்டரை குறிக்கிறது அந்த வெண்மைன்ற கலர். சரிங்களா? அப்போ இது பண்பு தொகை. அதுக்கப்புறமா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அகிர்புகை அப்படின்றது 6ஆம் வேற்றுமை தொகை. வேற்றுமை உறுப்புகள் எல்லாருக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் வேற்றுமைக்கு உறுப்பு கிடையாது. ஐ ஆல்க்கு இன் அது கண் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. 8ஆம் வேற்றுமைக்கு உறுப்பு கிடையாது. இப்போ இங்க பாத்தீங்கன்னா 6ஆம் வேற்றுமை, இது என்ன சொல்லியிருக்காங்க? 6ஆம் வேற்றுமை தொகை. 6ஆம் வேற்றுமை தொகை அப்படின்னும் போது ஆல் அதுன்னு பார்த்தோம். அகீரின் அது புகை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ள அந்த அதுன்றது என்ன இருக்குன்னா மறைஞ்சிருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி மறைஞ்சு வந்தாலே அது தொகை. அப்போ இது எந்த வேற்றுமை? 6ஆம் வேற்றுமை. நெக்ஸ்ட் மஞ்சையும் கொண்டலும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்படின்றது வெளிப்படையா வந்துருச்சு, வந்தா அது எண்ணுமை. மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அது உண்மை தொகை. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொன்றை சூடு, இப்ப ஆல்ரெடி சொன்னதுதான். கொன்றையை சூடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐ அப்படின்றது இங்க என்ன இருக்குன்னா மறைஞ்சு வந்திருக்கு, அதனால இது 2ஆம் வேற்றுமை தொகை. அடுத்து பகுபத உறுப்பு இலக்கணம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ஈன்ற பகுபத உறுப்பு இலக்கணமும் சரி புணர்ச்சி விதியும் சரி இந்த மாதிரி சின்னதா இருக்கிறது தான் கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க. உங்களை ரொம்ப நேரம் அந்த ஒரு 1 மார்க்குக்கு வந்தவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ரொம்ப நேரம் நீங்கள் யோசிக்கிற மாதிரி கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. இது போல் ஷார்ட்டாக கேட்பாங்க. ஈன்றன்றதை எப்படி பிரிப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈன் ப்ளஸ் இரு ப்ளஸ் ஆ அப்படி சொல்லிட்டு பிரிப்போம். ஈன்றது பகுதி, பகுதின்றது எப்போவுமே கட்டளையாக தான் இருக்கும். இர் அப்படின்றது இறந்த கால இடைநிலை. ப்ரீவியஸாக இத்துன்றதும் இறந்த கால இடைநிலை பார்த்தோம். இர்ன்றதும் இப்போ இறந்த கால இடைநிலை. இந்த இறந்த கால இடைநிலைகளை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆங்கிறது பெயரெச்ச விகுதி. ஈன்ற அப்ப ஆ அப்படின்ற முடிஞ்சதுன்னா அது பெயரெச்சம்ன்றது நமக்கு இதுல இருந்து தெரியுது. ஓகே, இப்போ அடுத்த யூனிட்ல பார்க்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் புணர்ச்சி விதிக்கு செப்பரேட்டா வீடியோ போடுறேன். இதே யூனிட்ல இன்னொரு செயல் பகுதி இருக்கு, அதுதான் ஐங்குறுநூறு. இந்த ஐங்குறுநூறும் ஒரு சங்க இலக்கிய பாடல், அதனால கண்டிப்பா புணர்ச்சி விதிகள் இருக்கும், இலக்கண குறிப்பு இருக்கும். ஓகே, ஆள் அப்படின்றது அசைநிலை. கன்னி அப்படின்றது அண்மை விழிச்சொல், பக்கத்துல இருக்க ஒரு விஷயத்துக்கு சொல்றது கன்னி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆடகம் அப்படின்றது தன்மை. தன்மைனா என்ன நான் சொல்லிக்கிறேன், என்ன எப்படி சொல்லிக்கிறேன் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூரல்ல சொன்னா அது பன்மை. தன்மை பன்மை வினைமுற்று. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அலர்ந்து கொடுத்துருக்காங்க. இந்த அலர்ந்துன்றதை எப்படி பிரிப்போம்? அலர் பிளஸ் இத்து பிளஸ் இத்து, அந்த இந்து ஆனது விகாரம், இத்து பிளஸ் ஊ அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்போம். அலர் அப்படின்றது பகுதி, இத்துன்றது சந்தி. இது எப்படி ஆயிருக்குன்னா இந்தா ஆயிருக்கு. இந்த இத்துன்றது இறந்த கால இடைநிலை, ஊ அப்படின்றது வினையற்ற விகுதி. அடுத்த யூனிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானை டாக்டர். இந்த யானை டாக்டருடைய ஷார்ட் வீடியோவும் இருக்கு, பெரிய வீடியோவும் இருக்கு நம்ம சேனல்ல. நீங்க போய் செக் பண்ணுங்க. ஸ்டோரியை நல்லா ஈஸியா புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பேன். இது இலக்கணம் மெய் மயக்கம். இப்பதான் ரீசண்டா இதுல இருக்க 1 மார்க்ஸ் எல்லாம் ஒரு செப்பரேட் வீடியோவா பார்த்தேன், போட்டோம். அது ஒரு 2 வீடியோஸ் கிட்ட தான் இருக்கும். அதாவது ப்ரீவியஸா ரீசெண்டா போட்டது தான். ஜஸ்ட் நீங்க போய் செக் பண்ணுங்க, உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அடுத்த யூனிட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3rd யூனிட்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மலை இடப்பெயர்வுகள் அப்படின்னு சொல்றது ஒரு லெசன். இதுக்குள்ள அந்த அளவுக்கு இலக்கணம் இருக்க வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காவடி சிந்து அப்படின்றது ஒரு செய்யுள். இது ஒரு சங்க இலக்கிய பாடல் தான். கண்டிப்பா இதுக்கு இலக்கண குறிப்புகள் இருக்கும். தாவி வினை எச்சம். ஏன் இது வினை எச்சம்? தாவி, இந்த வியை பிரிச்சா இவ்வு பிளஸ் இ, நம்ம ப்ரீவியஸா பார்த்தோம்ல ஊ அப்படின்னு முடிஞ்சாலோ இ அப்படின்னு முடிஞ்சாலோ அது வினை எச்சம். இது மட்டும்தான் வினை எச்சத்துக்கான எக்ஸாம்பிளா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்லை. இந்த தாவி அப்படின்றதுக்கு பக்கத்துல இன்னொரு வினை மட்டும்தான் நம்மளால போட முடியும். தாவி சென்றான், தாவி ஓடினான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வினையை தான் போட முடியும். தாவி ஓடியது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வினை பிளஸ் வினை வந்துச்சுன்னா அது வினை எச்சம். மாதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா கூப்பிடுறாங்க. மாதே அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க, அழைக்கிறது. விழி அப்படின்றது அழைக்கிறது. அடுத்து பகுபத உறுப்பு இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வருகின்ற கொடுத்துருக்காங்க. இந்த வருகின்ற ஃபர்ஸ்ட் வா அப்படிதான் இருக்கும். வான்றதுதான் வரு அப்படின்னு சொல்லிட்டு திரிஞ்சிருக்கும். சரிங்களா? பகுதி வரு அப்படின்னு திரிஞ்சு வந்திருக்கு. ஒரு சொல் வேற ஒரு சொல்லா இருக்கு. கின்று அப்படின்றது பிரசன்ட் டென்ஸ். கிறு கின்று, கிறு
கின்று ஆ நின்று அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா அது ப்ரெசன்ட் டென்ஸை குறிக்கிறது. ஆங்கிறது பெயரச்ச விகுதி. அப்போ வருகின்ற வந்துட்டே இருக்கு, ப்ரெசன்ட்ல நடந்துகிட்டே இருக்கு அப்படி சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குறுந்தொகை கொடுத்துருக்காங்க. இந்த குறுந்தொகையும் ஒரு சங்க இலக்கிய பாடல் தான். இலக்கண குறிப்புகள் இருக்கு, என்னன்னு பார்க்கலாம். பிரிந்தோர் அப்படின்றது வினையால் அணையும் பெயர். அந்த செயல் மூலமா பிரிஞ்சவங்க யாரோ அந்த செயல் மூலமா அந்த பர்சனை குறிக்கிறனால அது வினையால் அணையும் பெயர். நன்று பிளஸ் நன்று, நன்று பிளஸ் நன்று, அப்போ பிரிச்சா நமக்கு என்ன பண்ணும், பொருள் தரும். 2 முறை வரைக்கும் தான் அடுக்கு, 2லேருந்து 3 முறைக்கு மேல அடுக்கி போனா அது அடுக்கு தொடர். அடுத்து பாத்தீங்கன்னா பகுபத உறுப்பு இலக்கணம் எடுத்துக்கிட்டோம்னா பிரிந்தோர் சொல்லி கொடுத்துருக்காங்க. பிரி பிளஸ் இத்து, இந்தானது விகாரம், இத்து சந்தி, ஓர்ன்றது பலர்பால் வினை முற்று விகுதி, ப்ளூரல்ல சொல்றாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து பிரிந்தோர். நெக்ஸ்ட் புறநானூறு, இதே யூனிட்ல 3 செயல் கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஒரு சங்க இலக்கிய பாடலா தான் இருக்கும், பாடல் தான். இதுக்கு இலக்கண குறிப்புகள் இருக்கு. அம்மங்கிறது அசைநிலை, உண்டல் துஞ்சல் அப்படின்றது தொழில் பெயர், அதாவது அல் தல் அப்படின்ற விகுதி பெற்று முடிஞ்சதுன்னா அது தொழில் பெயர். முயலா, இந்த கடைசியில ஒரு எழுத்து வரணும், ஆனா அந்த லெட்டர் வரல, ஆனா ஈறுகெட்டு எதிர்மறையான பொருளை தரனால இது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, பகுபத உறுப்பு இலக்கணம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். துஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சின்னதா இருக்கு, ஸோ இது படிக்கணும், இதெல்லாம் கேட்பாங்க. துஞ்சு பிளஸ் அல், அப்ப துஞ்சுன்றது பகுதி, அல்லுன்றது தொழில் பெயர் விகுதி. இப்ப ப்ரீவியஸா சொன்னால அதுதான். முனிவிலர் எப்படி பிரிப்பாங்கன்னா முனி பிளஸ் இவ்வு பிளஸ் இல் பிளஸ் ஆர். இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டியது, 2வதா புள்ளி வச்ச எழுத்து சந்தி கிடையாது, உடம்படுமை சந்தி. சரிங்களா, இதுக்கு ஒரு பாடல் இருக்கு, இ ஐ வழி எவ்வும், அதாவது இ ஐ இப்படி பிரிஞ்சதுன்னா அது யா, அதாவது ஈ லெட்டர் போட்டு எழுதணும். ஏனைய உயிர் வரை இதை தவிர்த்து உயிர் வந்துச்சுன்னா அங்க வா இவ்வுன்ற லெட்டர் போடணும். முனிவிலர் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ரூல்ஸ்ல. அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாடிவாசல். இந்த வாடிவாசலுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணுங்க. பகுபத உறுப்பு இலக்கணம், இந்த 11th ஸ்டாண்டர்ட் பகுபத உறுப்பு இலக்கணத்துல இருக்க 1 மார்க்ஸ் இப்பதான் ரீசெண்டா போட்டிருக்கேன். நீங்க போய் தயவு செஞ்சு செக் பண்ணுங்க, உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் அதுல இருந்து கிடைக்கும். ஈஸியாகவும் புரியும். நம்ம வீடியோஸ் பார்த்தா ரொம்ப டிஃபிகல்ட்டா நான் எதுவுமே சொல்லி கொடுக்க மாட்டேன், சிம்பிளா ஈஸியா புரியுற மாதிரி தான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். நெக்ஸ்ட் திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா திருக்குறள்ல இது போல அணி தான் கொடுப்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த திருக்குறளையும் அந்த புணர்ச்சி விதியையும் தனியா அடுத்த வீடியோல போடுறேன். அணின்றது ஒரு இலக்கணம் தான், இலக்கண குறிப்புகள் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் நிறைய இருக்கு, அதனால நான் அடுத்த வீடியோல போடுறேன். இப்போ யூனிட் 4 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூனிட் 4ல ஃபர்ஸ்ட் தலைமைச் செயலகம் அப்படின்ட்டு லெசன் கொடுத்துருக்காங்க. அடுத்து விஞ்ஞானி அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஞ்ஞானி அப்படின்றது இது ஒரு புது கவிதை. இதுல வந்து இலக்கண குறிப்புகள் இல்லை, ஏன்னா அதை பார்த்தாலே படிச்சாலே உங்களுக்கு புரியுற மாதிரி தான் இருக்கும். அடுத்த யூனிட் அடுத்த லெசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீலகேசி. இது வந்து சங்க இலக்கிய பாடல் தான், இதுல இலக்கண குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அரும்பும் மலரும் அப்படின்றது அப்படின்றது வெளிப்படையா வந்திருக்கு. இது போல வெளிப்படையா வந்துச்சுன்னா அது எண்ணுமை. அடுத்து அரும்பினி அப்படின்றது பண்பு தொகை. வெப்பம் குளிர் அப்படின்றது உண்மை தொகை, அதாவது வெப்பமும் குளிரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றது என்ன இருக்குன்னா இங்கே மறைஞ்சு வந்திருக்கு, அதனால அது உண்மை தொகை. கொழல் அப்படின்றது தொழில் பெயர். அல் தல் அப்படின்ற விகுதி பெற்று வந்துச்சுன்னா. அடுத்து பார்த்தீங்கன்னா காட்டிய, அடுத்து பகுப்பாத ஒரு இலக்கணத்தில் காட்டியிருக்காங்க, என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காட்டு பிளஸ் இன், ஈ, அந்த இன்னுன்றது ஈன்றது இன்னாயிருக்கு, ஈ அ. காட்டுன்றது பகுதி, ஈ அப்படின்றது இன்னாயிருக்கு, இறந்த கால இடைநிலை. நகரம் புணர்ந்து கெட்டது, அந்த நகரம் என்ன ஆயிருக்கு புணர்ந்து அது கெட்டு. ஈன்றது உடம்படுமை, ஆங்கிறது பெயரச்ச விகுதி. அடுத்து வந்து இதே யூனிட்ல புறநானூறு இருக்கு. இந்த புறநானூறுமே சங்க இலக்கிய பாடல் தான். இதுக்குள்ள வந்து இலக்கண குறிப்புகள் இந்த சைடு கொடுத்துருக்காங்க பாருங்க, வாங்க நம்ம பார்க்கலாம். செஞ்ஞாயிறு, பெருங்காலம், பெருவழி. ஆல்ரெடி இது போல நம்பர்ஸ் இது போல வடிவம், நிறம், அளவு, சுவை இதெல்லாம் வந்துச்சுன்னா என்ன ப்ரூத் லேட் மாதிரி சொல்றேன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் வந்துச்சுன்னா அது பண்பு தொகை. சூழ்ந்த, புகுந்த, ஆ அப்படின்ற விகுதி பெற்று முடிஞ்சதுன்னா அது பெயரெச்சம். நிலை இய, இப்படி ஈ அப்படின்ற ஒரு அலப்படை சொல்லுக்குள்ள வந்தாலே அது சொல்லிசைதான்.
தகார் புகார் அப்படின்றது இசைநிறை அளபடை. சரிங்களா? இது இந்த இசைநிறை அளபடை 10th ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் படிச்சிருப்பீங்க. அளப்படைகள் அப்படின்றது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அந்த வீடியோட லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். அளப்படைகள் பற்றி பார்த்துட்டு வாங்க. அடுத்து வந்து எரிக்கல், எரிந்த கல், எரிகின்ற கல், எரியும் கல் அப்படின்ற 3 காலத்தை மறைச்சு வந்திருக்கனால இது வினைத்தொகை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பகுபத உறுப்பு இலக்கணம். சூழ்ந்த எப்படி பிரிக்கணும்? சூழ் பிளஸ் இத்து, இந்த ஆனது விகாரம், இத்து பிளஸ் சூழ்ன்றது பகுதி, இத்துன்றது சந்தி, இந்த ஆயிருக்கு விகாரமா ஆயிருக்கு, இத்துன்றது இறந்த கால இடைநிலை, ஆங்கிறது பெயரச்ச விகுதி. ப்ரீவியஸாக சொன்னல ஆ அப்படின்ற விகுதி பெற்று முடிஞ்சாலே அது பெயரச்ச விகுதி தான், பெயரச்சம் தான். அறிந்தோர், அந்த அரி பிளஸ் இத்து, இந்த ஆனது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை, ஓர் அப்படின்றது பலர்பால் அதாவது ப்ளூரல்ல குறிக்கிறனால இது பலர்பால் வினைமுற்று விகுதி. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ஸ்க்கு நம்ம பார்த்தோம்ல, இந்த 4 யூனிட்ஸ்க்கு அடுத்த டேர்மோட யூனிட்ஸ் இருக்க இலக்கண குறிப்புகள்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் பெண்டிங் வச்ச திருக்குறளும் புணர்ச்சி விதிகளும் செப்பரேட் வீடியோவாக பார்க்கலாம். இந்த வீடியோ மேக்ஸிமம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.